வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்யா இனியா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு, கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு, ரெஸ்டாரண்ட் கிளம்புறேன்னு சொல்லி வந்து நிக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேணாம், ஒண்ணும் வேண்டாம். அதெல்லாம் மூடிட்டு வீட்டோட உட்காருங்கிறாங்க ஈஸ்வரி. பொறுப்பான அம்மாவா பிள்ளைங்கள கவனின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மாங்கிறாரு கோபி. ஏண்டா நான் பேசுறது பண்றது மட்டும்தான் தப்பா தெரியுதா? மத்தவங்க பண்றதெல்லாம் சரி அப்படிதானே? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இதோ பாருங்க, பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகட்டுமா? நான் மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அத தள்ளி வைக்கிறேங்கிறாரு கோபி. நீ எதுக்குப்பா உன் மீட்டிங்க தள்ளி வைக்கணும்? நீ மீட்டிங்க்கு போ. பாக்யா இனியாவ பாத்துக்குவா. காலங்காலமா நம்ம முன்னோர்கள் பொறுப்புகள் எல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்காங்களே, அது எதுக்கு? எல்லாம் சரியா நடக்கணுங்கிறதுக்காக தான். அப்பா வேலைக்கு போகணும், அம்மா வீட்ல இருக்கணும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குடா. சும்மா பேக்க மாட்டிட்டு வேலை வேலைன்னு அலைய போய் தான் உன் பொண்ணு காஃபி ஷாப்ல உட்கார்ந்து வேலைக்காரி பையனோட பேசிட்டு இருந்திருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாக்யா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. என்ன முறைக்கிற? இனிமேலாவது வீட்ல உட்கார்ந்து பிள்ளைங்கள பாக்குற வழிய பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எழில் முறைச்சிட்டு இருக்காரு. என்னம்மா நீங்கன்ற மாதிரி தலை திருப்பிக்கிறாரு கோபி. பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, புரியாம என்னங்கறாங்க ஈஸ்வரி. பேசி முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். நான் என் பசங்களை எப்படி பாத்துக்கிறேன், எப்படி வளர்க்கறேன்னு எனக்கு தெரியும்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க பாக்யா. யாரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ சரியில்லைன்னு என்ன கில்ட் ஆக்க வேண்டிய அவசியமும் இல்ல. பசங்களை வளர்க்கறதுல அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு. பசங்க ஏதாவது சரியா பண்ணாலும் பங்கு இருக்கு, தப்பா பண்ணனாலும் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கு. நல்ல மார்க் வாங்கினா இல்ல ஏதாவது காம்படிஷன்ல ஃபர்ஸ்டா வந்தா ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பெருமையா பேசுறாருல்ல. இப்ப நடந்ததுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அவங்களே தான் எடுத்துக்கணும்னு கோபியை பார்த்து சொல்றாங்க பாக்கியா. நான் என் 3 பிள்ளைங்களுக்கும் நல்லதை சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்கேன். அதையும் மீறி தப்பு நடந்திருக்கு. அதை சரி பண்ண நான் என் சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். வேலைக்கு போறதுனால என் பிள்ளைங்கள எல்லாம் கண்டுக்காம விடுறேங்கிறது அர்த்தம் கிடையாது. என் பொறுப்புல இருந்து நான் எப்பவுமே தவறுனதும் கிடையாது அத்தை. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேங்கிற பாக்யா விடுவிடுன்னு வெளியே போக அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி. கோபி ஒரு ஸ்டெப் முன்னாடி வர, என்ன சொல்லிட்டு போறா பாத்தியா? எப்படி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு போறா அப்படின்னு ஈஸ்வரி கம்ப்ளைண்ட் பண்ண, அம்மா பாக்யா சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, பாத்துக்கலாமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. கேட்டுக்கிட்ட வெளியே வந்த பாக்யா எழிலன்னு கூப்பிடுறாங்க. எழில இங்க வான்னு கூப்பிட, என்னமான்னு கேட்டுட்டு எழில் வந்து நிக்கிறாரு. நான் இனியா கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன்டா. அவளும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கா. ஜெனிகிட்டயும் அமிர்தா கிட்டயும் அவளை பாத்துக்க சொல்லி சொல்லி இருக்கேன். வீட்ல இருக்கும்போது நீயும் கொஞ்சம் அவளை பாத்துக்கோடா. நேரம் கிடைக்கும் போது நீயும் அவகிட்ட கொஞ்சம் பேசு. அவ உன்கிட்ட தான் கொஞ்சம் ஓப்பனா பேசுவா அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எழில் சொல்ல, வரேன்பான்னு தயக்கமா சொல்றாங்க பாக்யா. அம்மா இங்க பாரு, நீ பாட்டி பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சரியா? நீ வேலையை பாரு, பாத்துக்கலாங்கிறாரு எழில். சரிடான்னு பாக்யா கிளம்பி போறாங்க. பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வர, அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் ஆளாளுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்யா தயக்கமா உள்ளர நடந்துட்டு இருக்க. தாரா இங்க வான்னு கேஷ்ல இருக்க பொண்ணு கூப்பிடுறாங்க. இன்னொரு ஸ்டாஃப் வந்த உடனே, என்ன பாக்யா அக்கா வரமாட்டாங்க, ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, அதுதான் எனக்கும் தெரியல. ஆனாலும் செல்வி மகன் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க கூடாது அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்ல, நமக்கெல்லாம் ஒருத்தங்க வேலை கொடுத்தா நாமெல்லாம் நன்றியோட இருப்போம். ஆனா செல்வி மகன் எப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கான் பாத்தியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம்னு முதுகுக்கு பின்னாடி அவங்க பேசிக்கிறத கேட்டுக்கிட்டே நடக்கிறாங்க பாக்யா. தனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஒரு லிஸ்ட கொண்டு வந்து ஒரு ஸ்டாஃப் கையில கொடுக்க, கொடுங்கக்கா மளிகை பொருள் வாங்கணுமான்னு கேக்குறாங்க அவங்க. ஆமா, நீ செல்வி கிட்ட லிஸ்ட கொடுத்துரு, அவ வாங்கிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அந்த பக்கம் போக, அப்பதான் அந்த பொண்ணுக்கு வரைக்குது. அக்கா அப்படின்னு கூப்பிடுறவங்க அவங்க போயிடவும் என்ன பண்றதுன்னு பக்கத்துல கேட்க, தெரியலையேங்கிறாங்க மத்த ஸ்டாஃப். லேப்டாப்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க பாக்யா, செல்வி செல்வின்னு கூப்பிட ஒரு ஸ்டாஃப் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க. என்னக்கான்னு அவங்க கேட்க, செல்வி எங்கங்கிறாங்க பாக்யா. அக்கா செல்வி அப்படிங்கிறவங்க கரண்ட் பில்ல கூட செல்வி அக்கா தான் கட்டுறேன்னு சொன்னாங்க. ஆனா கட்டினாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்பதான் பாக்யாவுக்கு உரைக்குது. அக்கா எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையாக்கா அப்படின்னு இன்னொரு ஸ்டாஃப் கேக்குறாங்க. அக்கா செல்வி அக்கா இனிமே வேலைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கேட்டுட்டு இன்னொரு ஸ்டாஃப் வந்து நிக்கிறாங்க. லேப்டாப்ப மூடி வைக்கிற பாக்யா, சரி நீங்க எல்லாரும் வேலையை பாருங்க, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு எழுந்து வெளியே போறாங்க. வீட்ல ஆகாஷ் ஒரு கட்டிலுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க. செல்வி வெறுந்தரையில கைய வச்சு அப்படியே படுத்து கிடக்குறாங்க. செல்வியோட கண்ணுல இருந்து கண்ணீர் விடாம வழிஞ்சுகிட்டே இருக்கு. அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு எழுந்து வர்ற ஆகாஷ்,
அவங்க தலைய தடவி, "அம்மா நேத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலம்மா. ஏதாவது சாப்பிடுமா. கடையில இருந்து ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா?" அப்படின்னு ஆகாஷ் அழுதுகிட்டே கேட்க, "விஷம் கிஷம் இருந்தா வாங்கிட்டு வந்து குடு. குடிச்சிட்டு செத்து போயிடுற." அப்படின்னு செல்வி அழுதுகிட்டே சொல்ல, "அம்மா இப்படிலாம் பேசாதம்மா." அப்படின்னு ஆகாஷும் அழுதுகிட்டே சொல்ல, "உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் இப்படி கனவா போகும்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. நடந்ததெல்லாம் நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே." அப்படின்னு செல்வி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க. ஆகாஷ் சாரிம்மான்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டு கதவு திறந்து பாக்யா உள்ளர வர்றாங்க. "தெரியாம பண்ணிட்டேன் அம்மா." அப்படின்னு ஆகாஷ் கெஞ்சிட்டு இருக்க. உள்ளர வந்த பாக்யா, "செல்வி." செல்வின்னு கூப்பிடுறாங்க. ஆகாஷ் திரும்பி பார்க்க சுயநினைவுக்கு வந்த செல்வி, "அக்கா, பாக்யாக்கா." "சத்தியமா இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுக்கா. நீயா பாப்பா கிட்ட பேசுனதுக்கே நான் கண்டிச்சவக்கா. நான் எப்படிக்கா மனசார இப்படி ஒரு விஷயத்த செய்ய விடுவேன். ஏதாவது முன்னாடியே சின்னதா இந்த விஷயம் ஒண்ணு தெரிஞ்சிருந்தா கூட இவனை வெட்டி போட்டிருப்பேன்க்கா நானு. நினைச்சாலே ஈரக்குலையெல்லாம் நடுங்குதுக்கா. நடந்தது பெரிய தப்பு. என் மயம் பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்புதேன். என்னைய உன் சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்ட. என் கஷ்ட நஷ்டத்துல பூரா கூடயே இருந்த. உனக்கு நாங்க அப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கவே கூடாதுக்கா. எங்கள மன்னிச்சிருக்கா." அப்படின்னு செல்வி அதுவரையிலும் பாக்யாவோட கைய புடிச்சு கெஞ்சிட்டு இருந்தவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. "செல்வி, என்ன பண்ற நீ?" அப்படின்னு பாக்யா செல்வியோட கைய புடிச்சுக்க, "பணத்தாசையோ யாரோட சொத்தையோ அபகரிக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுக்கா. வைத்து கஞ்சி குடிச்சா கூட அதை நேர்மையா உழைச்சி நல்லபடியா சாப்பிடணும்னு நினைக்கிறவக்கா நானு." அப்படின்னு செல்வி அழுதுகிட்டே சொல்ல, "அத நீ சொல்லணுமா? எனக்கு தெரியும் செல்வி." அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. "என் மவன் கூட இனியா பாப்பாவை ஏமாத்தணும்னோ இல்ல வேற எண்ணத்தோடய பழகி இருக்க மாட்டான்க்கா. அவன் வயசு அப்படி. அதுக்காக அவன் பண்ணுனது சரின்னெல்லாம் நான் சொல்லல. அவன் பண்ணுனது ரொம்ப பெரிய தப்பு தான். இனிமே அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான்க்கா. எங்கள மன்னிச்சிருக்கான்னு." மறுபடியும் செல்வி அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க. "செல்வி, அழாத, சும்மா இரு. அழாதன்னு சொல்றேன்ல." அப்படிங்கிற பாக்யா ஆகாஷ பாக்க, "சாரி ஆண்டி. நான் யோசிச்சிருக்கணும். யோசிக்காம தப்பு பண்ணிட்டேன். என்னை நம்பி நீங்க இனியா கிட்ட பழக விட்டீங்க. எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணீங்க. ஆனா நான் உங்களை ஏமாத்திட்டேன். சாரி ஆண்டி. ஃபியூச்சர்ல நான் என்ன ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் கண்டிப்பா பெரிய ஆளா வருவேன். ஆனா ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு யோசிச்சு நான் என்னவா இருக்கேன்றதையே மறந்துட்டேன். என் நிலைமைய மறந்து நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். தப்புதான். சாரி ஆண்டி." அப்படின்னு சொல்ற ஆகாஷ் தலைய குனிஞ்சிக்கிறாரு. "அக்கா, நடந்தது நடந்து போயிருச்சு. பெரிய மனசு பண்ணி எங்கள மன்னிச்சிருக்கா. நடந்த தப்பெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். நான் என் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு எங்கிட்டாச்சும் போயிடுறேன்க்கா." அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. "இம்புட்டு நடந்ததுக்கு அப்புறமா இனிமே நான் உன் வீட்டுக்கு வரவே மாட்டேன். உங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன்க்கா. எங்கிட்டாச்சும் போயிடுறோம். ஆகாஷ் இனிமே இனியா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நான் எங்கிட்டாச்சும் கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன்க்கா." அப்படின்னு செல்வி அழுதுகிட்டே சொல்ல, "ஊரை விட்டு போறதுதான் எல்லாத்துக்கும் முடிவா?" அப்படின்னு பாக்யா கேட்க, "ஏதாவது ஒரு முடிவு வேணுமில்லக்கா." அப்படின்னு செல்வி கேட்க, "2 பேரும் தானே பேசியிருக்காங்க. ஆகாஷ் மட்டும் ஏன் எங்கேயோ போகணும்?" அப்படின்னு பாக்யா கேட்க, "என்னதான் இருந்தாலும் நம்ம தகுதி என்னன்னு தெரியாம பழகுனது இவன் தப்பு தானேக்கா." அப்படின்னு செல்வி சொல்ல, "எங்கேயாவது போயிட்டா இவன் படிப்பு என்ன ஆகும் சொல்லு." அப்படின்னு பாக்யா கேட்க, "இவன் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். அதான் யானை தான் தலையில மண்ணவாரி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டானே. கலெக்டர் ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தான் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி எங்கேயாவது ஒரு வேலையை பார்க்கட்டும். ஆனா இந்த ஊர்ல மட்டும் இருக்க மாட்டோம். உன் முகத்துல கூட நாங்க முழிக்க மாட்டோம்க்கா." அப்படின்னு செல்வி சொல்ல, "அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் சொல்றத கேளுங்கறாங்க பாக்யா. "நீ என்னக்கா சொல்ல போற? உன் முகத்தை பார்க்க கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்குதுக்கா." அப்படின்னு செல்வி அழ, செல்வியோட தோல்ல கைய வைக்கிற பாக்யா, "செல்வி, அழாத செல்வி, சும்மா இரு." அப்படிங்கிற பாக்யா, "செல்வி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல எனக்கு தெரியும். இவ்வளவு வருஷத்துல நான் மனசார பேசுறது உங்க அம்மா கிட்ட மட்டும்தான். உங்க வீட்டு கதை ஒண்ணு விடாம எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் எங்க வீட்ல எது நடந்தாலும் அது செல்விக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே செல்வி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஒரு 5 நிமிஷம் இவ ஒரு ஓரமா உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல. எப்பவும் ஓடிக்கிட்டே தான் இருப்பா. உழைச்சுக்கிட்டே தான் இருப்பா. இத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இவ வாழறதே உங்க 3 பேருக்காகவும் தான்ப்பா. நீங்க 3 பேரும் பெரிய ஆளா வருவீங்கன்னு தான் இவ ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. உன் பேரை சொன்னாலே இவ ரொம்ப பெருமைப்படுவா. ரொம்ப சந்தோஷப்படுவா. நீ கலெக்டர் ஆவன்னு நீ எவ்வளவு நம்புறன்னு எனக்கு தெரியாது. உன்னை விட அதிகமா செல்வி நம்புறா. உன் அம்மாவுக்காகவாச்சும் நீ படிக்கணும் ஆகாஷ். சாதிக்கணும். நான் ஒன்னு சொன்னா கேப்பியா?" அப்படின்னு பாக்யா கேட்க, சொல்லுங்க ஆண்டிங்கிறாரு ஆகாஷ். "நீ இப்போ இருக்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல. இதுதான் நீ படிக்கிற வயசு. இந்த வயசுல நீ தடுமாறிட்டேன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கை முழுசும் அத நினைச்சு வருத்தப்படுற மாதிரி ஆயிடும்.
பையனோ பொண்ணோ 2 பேருக்கும் படிப்பும் வேலையும் ரொம்பவே முக்கியம். அதனால நான் சொல்றத கேளு. இனியாவும் நீயும் தொடர்ந்து பழகுறது உங்க 2 பேருக்குமே நல்லதில்ல. 2 குடும்பத்துக்கும் கூட நல்லதில்ல. நெறைய பிரச்சனைகள் வரும். அத சமாளிக்கிறதுலயே நேரமே போயிடும். கனவு காண்ற எதையுமே செய்ய முடியாமயே போயிடும். இனிமே இனியாவும் நீயும் பாத்துக்க வேண்டாம் ஆகாஷ். ஃபோன்ல கூட பேசிக்க வேண்டாம். உன்னோட முழு கவனமும் படிக்கிறதுலயும் கலெக்டர் ஆகுறதுலயும் இருக்கணும். இனியாவும் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகட்டும். அதுக்கப்புறம் உனக்கும் இனியாவுக்கும் எது சரின்னு தோணுதோ அத நான் செய்வேன் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆகாஷ் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. படார்னு ஒரு அடி போட்டு, என்னடா அப்படியே கல்லுளி மங்கனாட்டம் நின்னுகிட்டு இருக்கிற? அக்கா இறங்கி வந்து இம்புட்டு தூரம் பேசிக்கிட்டு இருக்குதுல்ல, சரின்னு வாய திறந்து சொல்லுடா. சொல்றா வாய திறந்துன்னு பட்டுன்னு ஒரு அறை விடுறாங்க செல்வி. செல்வி, இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற பாக்யா, இதோ பாரு, இனியா படிப்புல முழு கவனத்தையும் செலுத்துறேன்னு சொல்லி இருக்கா. படிப்பை தவிர வேற எதுவுமே இப்போதைக்கு வேண்டான்னு அவ சொல்லி இருக்கா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து சொல்லி இருக்கான்னு பாக்யா சொல்ல ஆகாஷ் அதிர்ச்சியா பாக்குறாரு. இப்போ நீயும் எனக்கு அத பண்ணணும். நான் படிப்பேன், கலெக்டர் ஆவேன். அது வரைக்கும் காதல் கீதல்னு எந்த பக்கமும் நான் திரும்ப மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கைய நீட்டுறாங்க பாக்யா. ஆகாஷ் அவங்களோட கையையும் முகத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு புரியுது. இந்த சத்தியத்தை பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியுது. தகுதியையோ வசதியையோ காரணமா யோசிச்ச மாதிரிலாம் நான் யோசிக்கல. தகுதி வசதி எப்ப வேணும்னாலும் மாறும். இன்னைக்கு கீழ இருக்கிறது நாளைக்கு மேல போகும். இன்னைக்கு மேல இருக்கிறது நாளைக்கு கீழ வரும். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உங்க 2 பேரோட வாழ்க்கையையும் வயசையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இத கேக்குறேன். இனியா கூட நான் பேச மாட்டேன், படிப்பை தவிர வேற எதையும்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே ஆகாஷ் பட்டுன்னு தன்னோட கைய பாக்யாவோட கை மேல வைக்கிறாரு. படிப்பை தவிர இனிமே வேற எதையும் யோசிக்க மாட்டேன் ஆண்டி. சத்தியமா இனிமே நான் இனியா கிட்ட பழக மாட்டேன் அப்படிங்கிற ஆகாஷ் பாக்யாவோட கண்ணை நேரா பாக்க கைய எடுத்துக்கிற பாக்யா, நான் அன்னைக்கு சொல்றதான் இன்னைக்கும் சொல்றேன். நீயும் எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான்ப்பா. இனியாவுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு மட்டும் நினைக்காத. உன்னையும் மனசுல வச்சுதான் இந்த முடிவையே நான் எடுத்தேன் அப்படிங்கிற பாக்யா செல்வியோட தோல்ல கைய வச்சு, வீட்ல இருக்கவங்க உன்னைய பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டாங்க. அவங்க சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கும்பிடுறாங்க. அக்கா, என்னக்கா நீயே? நான் தான்க்கா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு செல்வி சொல்ல, நீ என்ன பண்ணுவ? விடு அப்படிங்கிற பாக்யா, இனிமே நீ வீட்டுக்கு வேலைக்கு வர வேணாம் செல்வி அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க செல்வி. அதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் வராம இருந்துராத. நீ எப்பவும் போல ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல அதிர்ச்சியா அக்காங்கிறாங்க செல்வி. நான் சின்னதா பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே நீ என் கூட இருந்த செல்வி. எப்பவுமே நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, நான் வேலைக்கு வர்றது சரியா இருக்காதுக்காங்கிறாங்க செல்வி. ஏய், ஏன் சரியா வராது? எல்லாமே சரியா வருங்கிறாங்க பாக்யா. நான் வேலைக்கு வந்தா உனக்கு பிரச்சனை வரும்க்கா அப்படின்னு செல்வி சொல்ல, ஒன்னும் வராது. அப்படி வந்தா அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, பரவாயில்லக்கா நான் வரலங்கிறாங்க செல்வி. இதோ பாரு, நடந்ததெல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ வேலைக்கு வர்ற வழிய பாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்னு பாக்யா சொல்ல, ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, சரி நான் கிளம்புறேன், வந்துரு அப்படின்னு செல்வியோட தோலை தொட்டு சொல்ற பாக்யா ஆகாஷ ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. வீட்ல கோபி அவரோட கட்டில்ல உட்கார, அப்பா உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்குன்னு எடுத்துட்டு வர்றாரு செழியன். போஸ்டா அப்படின்னு வாங்குற கோபி அதை பார்த்துட்டு, இன்சூரன்ஸ்ல இருந்து அப்படிங்கிறவர் அந்த கவரை பக்கத்துல இருக்க டேபிள்ல தூக்கி போட்டுட்டு டென்ஷனாவே உட்கார்ந்து இருக்காரு. அப்பா, நீங்க ஓகே தானேன்னு செழியன் கேட்க, எங்கடா நான் ஓகே, எப்படிடா இருக்க முடியும்? என் குழந்தைய பத்தி நான் நிறைய நிறைய கனவு கண்டுகிட்டு இருந்தேன். நிறைய படிக்கணும், பெரிய இடத்துல அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளோ கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கோபி சொல்ல, எனக்குமே ஷாக்கிங்கா தான்ப்பா இருக்கு அப்படின்னு செழியன் சொல்றாரு. சத்தியமா எனக்கு புரியல. அவ ஷீ சச் எ பிரில்லியன்ட் கேர்ள். போயும் போயும் ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு ச்சே அப்படின்னு கோபி சொல்ல, அவன் தான் ஏதாவது எமோஷனலா பேசி முடிவு பண்ணிருப்பான். இவ்வளவு சின்ன பொண்ணு யோசிக்காம முடிவெடுத்துட்டா. ஆனா இப்ப ரியாலிட்டி அவளுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் பாருங்க. நிச்சயமா இனிமே அவன் பக்கம் அவ திரும்பி கூட பார்க்க மாட்டா. பா, நீங்க கவலைப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்கன்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க கோபியோட முதுகுல கைய வச்சு சொல்றாரு செழியன். சரிடா செழியா, ஓகேடாங்கிறப்ப டேபிள்ல இருந்த ஒரு மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குற கோபி படு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அப்பா, அது இனியாவோட மொபைல் தானேன்னு கேக்குறாரு செழியன். ஆமா அப்படின்னு கோபி சொல்ல, அது யாருப்பா ஏன்னு இருக்கு அப்படின்னு செழியன் கேட்க, யாரு? அவன் தான் ஆகாஷ், ஏன்னு போட்டு வச்சிருக்கா அப்படின்னு கோபி சொல்ல, அவனுக்கு அறிவே வராதுல்ல, கையும் களவுமா மாட்டி இருக்கிறான். அதுக்கப்புறமும் எப்படிப்பா அவனுக்கு தைரியம் வருது அவ்வளோ? போன் எடுக்கலன்னா நேர்ல மீட் பண்ணி இனியாவோட மனசை மாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவன்.
அவனெல்லாம் அப்படியே விடக்கூடாதுப்பா அப்படின்னு செடியன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அதை விட படு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு கோபி. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் ஆகாஷ் எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு தெரியல. நாளைய ப்ரோமோவுல காரை நிறுத்திட்டு செழியனும் கோபியும் கீழே இறங்குறாங்க. டேய் ஆகாஷ்ன்னு கூப்பிடுற செழியன் பலார்னு ஒரு அறை விடுறாரு அவர் கன்னத்துல. என்ன தைரியம்? டேய் உனக்கு என்ன தைரியம்? இனியா கேக்குதாடா உனக்கு? உனக்கு இனியா கேக்குதாடா? இனியா கேக்குதா? இவ்வளவு தைரியம் இருந்தான்னு சொல்லிட்டு அங்க இருக்க உருட்டுக்கட்டை எடுத்து செழியன் பட்டு பட்டுன்னு ஆகாஷ அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆகாஷ் வழியில ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.